சார் இது தேவையில்லாம அரசியல் ஆக்குறாங்கன்னு தான் சார் நான் பார்க்குறேன். இப்ப அவங்க நடத்துற ஸ்கூல்கள் ஆகட்டும், பிரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், அதுல எல்லாமே இப்ப ஹிந்தி இருக்கு. அதே மாரி இன்னைக்கு இருக்க நெறைய கல்வி நிலையங்கள் ஃபுல்லாவேவும் இன்னைக்கு ஆளுங்கட்சி கையில தானங்க சார் இருக்கு. பிலோ மிடில் கிளாஸ் பசங்க அண்ட் இல்லாத வீட்டு பிள்ளைங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறாங்க. கடந்த காலத்துல படிச்சிருக்காங்களே, இந்தியெல்லாம் நம்ம தமிழகத்திலே படிச்சிருக்காங்களே. இங்கிலீஷ் தெரிஞ்சா உலகத்துல நம்ம எங்க வேணாலும் போய் பொழச்சுக்கலாம். ஹிந்தி தெரிஞ்சா இந்தியாவுல நீங்க எங்க வேணாலும் போய் பொழச்சுக்கலாம் சார். 11 மாநிலங்கள்ல இன்னைக்கு ஹிந்தி மட்டுமே தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள். ஹிந்தி தான் படிக்கணும்னு ஒண்ணு இவங்க கட்டாயப்படுத்தலையே. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நாம இன்னைக்கு சகானாஸ் பேகம் அந்த அம்மாவை தான் நம்ம சந்திக்க போறோம். ரொம்ப நாளை பிறகு சந்திக்கிறோம். இது ஒரு நேர்முகம் அப்படிலாம் எடுக்க வேண்டியது இல்ல, ஒரு கலந்துரையாடல். அதனால அவங்க சில விஷயத்த பகிர்ந்து விடுவாங்க, நம்மளும் சில விஷயத்த பகிர்ந்து விடுறோம். பொதுவாக சாமானியனுடைய பார்வையில தான் இது இருக்கும். வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். வாங்கம்மா, வணக்கம். வணக்கம். வந்தே மாதரம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சார். என்னுடைய வீடியோவுக்கும் நல்லா ஆதரவு தர்றாங்க சார் மக்கள். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமெண்ட் எல்லாம் நல்லா குடுக்குறாங்க. அந்த ஆதரவு கொண்டாடுறாங்க. ரொம்ப நன்றி கடன். கண்டிப்பா சார். கொண்டாடுறாங்க. நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு சாதாரண பெண். என்னுடைய கருத்துக்களுக்கும் இங்க இவ்வளவு மதிப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இல்ல, நிறைய உண்மைகளை நீங்க சொல்றீங்க. வட இந்தியால நமக்கெல்லாம் தெரியாத பல அரிய தகவல்கள் எல்லாம் எடுத்து சொல்றீங்க. பாகிஸ்தான்ல நடக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றீங்க. கும்பமேளாவில் உள்ள தகவல்கள் எல்லாம் கூட நீங்க எடுத்து சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அது எல்லாரும் அதை வரவேற்கத்தானே செய்வாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ கரண்ட ஒரு விஷயம் ஒண்ணு பெரிய பிரச்சனையாய் ஓடிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியா திணிச்சு விட்டாங்க இங்க அப்படி சொல்லி ஓடிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? முதல் கட்டமா நம்ம அதுல இருந்து ஆரம்பிப்போமே. சார் இது தேவையில்லாம அரசியல் ஆக்குறாங்கன்னு தான் சார் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்ப அவங்க நடத்துற ஸ்கூல்கள் ஆகட்டும், பிரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், அதுல எல்லாமே இப்ப ஹிந்தி இருக்கு. மற்ற மொழிகளுமே அங்க கத்து தர்றாங்க. பிரெஞ்சு இருக்கு, இத்தாலி எல்லாமே கத்து தர்றாங்க. ஆனா இது அவங்கன்னு நீங்க சொல்றத நம்ம முதலமைச்சருடைய மகள் செந்தாமரை நடத்துற பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கலாம். சன்சைன். சன்சைன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க நிறைய கல்வி நிலையங்கள் ஃபுல்லாவேவும் இன்னைக்கு ஆளுங்கட்சி கையில தானே சார் இருக்கு. நம்மள மாதிரி சாதாரண மாணவங்கள்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அதிகமான பணம் கட்டி நம்மளால படிக்க வைக்க முடியாது. பிலோ மிடில் கிளாஸ் பசங்க அண்ட் இல்லாத வீட்டு பிள்ளைங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறாங்க. அவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 சப்ஜெக்ட் தான். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அவங்க குழந்தைகள் படிக்க மாட்டோன்னே சொல்லவே மாட்டாங்க சார். கண்டிப்பா இல்ல, கடந்த காலத்துல படிச்சிருக்காங்களே, இந்தியெல்லாம் நம்ம தமிழகத்திலே படிச்சிருக்காங்களே. இருந்திருக்குங்க சார். இத அரசியல் ஆக்கணும். இவங்க இத மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு உணர்வை கொண்டு வந்துட்டாங்க. ஹிந்தினா என்னமோ ரொம்ப ஒரு கூடாத லாங்குவேஜ் மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னைக்குங்க சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்கிலீஷ் தெரிஞ்சா உலகத்துல நம்ம எங்க வேணாலும் போய் பொழைச்சுக்கலாம். ஹிந்தி தெரிஞ்ச இந்தியாவுல நீங்க எங்க வேண்டாலும் போய் பொழைச்சுக்கலாம் சார். 11 மாநிலங்கள்ல இன்னைக்கு ஹிந்தி மட்டுமே தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள். அதே ஹிந்திய பேஸ் பண்ணிதாங்க சார் மராத்தி, குஜராத்தி, பெங்காலி இது எல்லாமே ஹிந்தி தெரிஞ்சாலே போதும் சார். மணிப்பூரி, அதுல மைத்திலின்னு ஒரு லாங்குவேஜ் இந்த ஹிந்தி அது சான்ஸ்கிரிட் பேஸ்டா வரும் சார். அப்ப ஒரு ஹிந்திய கத்துக்கிட்டா இந்தியாவுல எங்க வேணாலும் போய் பொழைச்சுக்கலாம். இப்ப குஜராத்ல எல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் இருந்தாங்க. அவங்க தமிழ் பேசுறவங்க தான். வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. டெக்னிக் முடிச்சுட்டு அங்க போய் இந்த சோலார் பேனல் அமைப்பாங்கல்ல சார், அங்க போய் வேலை பார்த்தாங்க. ஹிந்தி கத்துக்கிட்டாங்க. அங்க இருக்கும் போதேவும் அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. அப்படியே அந்த பையன் ராஜஸ்தானுக்கு வந்துட்டாங்க சார். இப்ப ராஜஸ்தான்ல தான் அந்த பையன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த பையன் சொல்றது, அக்கா நான் இங்க இருந்து எனக்கு ஹிந்தி தெரியாது. அங்க போய் நான் ஹிந்தி, குஜராத்தி கத்துக்கிட்டேன். இப்ப ராஜஸ்தான்ல போய் அங்க இருக்க அந்த மார்வாடிக பேசுற லாங்குவேஜ் அதையும் நான் கத்துக்கிறேன்க்கா. அந்த ஹிந்தி தெரியறதுனால இப்ப தமிழ் பையன், இன்னும் சொல்ல போனா தமிழ் பையன், முஸ்லிம் பையன் அவங்க. அதே நான் சொல்றேன். இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றதுனால எங்க வேணாலும் இந்த பையனை தான் முன்னாடி அனுப்புறாங்க சார். அப்ப அவங்க சொன்னது, எனக்கு ஹிந்தி மட்டும் தெரியுது. இப்ப இங்கிலீஷ் தெரியாது. முக்கியமா சொல்ல போனா வெறும் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு போனவங்க இப்ப நான் கத்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஹிந்தி தான் படிக்கணும்னு ஒண்ணு இவங்க கட்டாயப்படுத்தலையே. மத்த சவுத் இந்தியன் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட். அதாவது புதிய கல்வி கொள்கையில நீங்க 3ஆவதா ஒரு மொழிய படிங்கன்னு சொல்றாங்க, இந்திய மொழிய. அதே மாதிரி இன்னொரு வெளிநாட்டு மொழியும் படிங்கன்னு சொல்றாங்க.
அதுக்கு நிறைய உலக மொழிகள்ல பல மொழிகளை கொடுக்குறாங்க. அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியை நீங்க எடுத்து தேர்வு செய்து படிக்கலாம். அதே மாதிரி இந்திய மொழிகள்லயும் நீங்க விருப்பப்பட்ட மொழியை எடுத்து படிக்கலாம். அதை இந்தி தான் படிக்கணும்னு எங்கேயுமே சொல்லலையே. இலவசமா கிடைக்குது எங்கேயுமே இல்ல. இந்திய படிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எதுவுமே சொல்லலையே. சொல்லாம தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் வந்து நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹிந்தி கத்துக்கங்க சார். ஹிந்தி கத்துக்கிட்டா எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு வர ஈஸியா மேடம், இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல அரசாங்க பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் ஹிந்தி கிடையாது. முதலமைச்சருக்கு பொண்ணு செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து, ஆற்காடு வீராசாமிக்கு மகன் நடத்துற பள்ளிக்கூடத்துல இருந்து, அன்பழகனுடைய மகன் நடத்துற பள்ளிக்கூடம், இல்லைன்னா ஜெகத்ரட்சிகன் நடத்துற பள்ளிக்கூடம், இல்லைன்னா துரைமுருகனுடைய மகன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், இப்படி திமுக காரங்க நடத்துற எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் வந்து ஹிந்தி உண்டு. பல பள்ளிக்கூடங்கள்ல வந்து பல பள்ளிகள பெரும்பாலும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் பயிற்று மொழி தமிழ் அல்ல. தமிழ் அல்ல, பிரெஞ்சு இருக்கு. தமிழ் பயிற்று மொழியே கிடையாது. அது ஒரு லாங்குவேஜா சில ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. அது நீங்க அது பெரும்பாலும் படிக்கிறதும் இல்ல. இவ்வளவுதானே இருக்கு. நம்ம கல்வி அமைச்சர் இருக்காரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? அவரே தமிழ் ஒரு லாங்குவேஜ் கூட எடுக்காம பிரெஞ்சு எடுத்து படிக்கிறேன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறாரு அந்த பையன். சின்ன குழந்தை. அது பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கரெக்டா தான் சொல்றாரு. இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கல. அப்ப இப்படி இருக்கும்போது அரசாங்க பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி மூன்றாவது ஒரு மொழியை கொடுத்தா அவங்க அதுல என்ன சாய்ஸ் இருக்கா எடுத்துரு. அப்ப இவங்களுக்கு என்ன பயம்னா, நம்மளுடைய அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் நீங்க அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது பிள்ளைகளை அத்தனை பேருமே இந்தியா தான் தேர்வு செய்வாங்கிற பயம் இருக்குல்ல. ஏன்னா மலையாளம் அதுக்குள்ள வரும், கன்னடம் வரும், தெலுங்கு வரும், இந்த மாதிரி நீங்க போஜ்புரி வரும், மராட்டி வரும், குஜராத்தி வரும், காஷ்மீரி வரும், எல்லாமே லிஸ்ட்ல இருக்கும். அதுல இந்த மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் வந்து இந்தி படிச்சா நல்லதுன்னு முடிவு பண்ணி இந்திய தேர்வு செய்திருவாங்க. அது படிக்க கூடாதுன்னு இவங்க தடுக்கிறாங்க. யார் தடுக்கிறா? முதலமைச்சர் குடும்பம். அவங்க குடும்பத்துல அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச ஆட்களே கிடையாது. கனிமொழி படிச்சது எங்க? சர்ச் பார் கான்வென்ட்ல. கனிமொழி படிச்சது எங்க? சர்ச் பார் கான்வென்ட்ல. அது இங்கிலீஷ் மீடியம். அது தமிழ் வழி கல்வி கிடையாது. உதயநிதி படிச்சது எங்க? டான் பாஸ்கோ. அங்க கிடையாது. தயாநிதி படிச்சதும் டான் பாஸ்கோ தான். இவங்க குடும்பத்துல பெரும்பாலும் படிச்சது எல்லாருமே டான் பாஸ்கோ. அங்க தமிழ் வழி கல்வியே கிடையாது. அதைத்தான் சொல்றேன். இவங்க அப்ப அதாவது கருணாநிதியும் ஸ்டாலினும் சேர்ந்து 2006ல இருந்து 2011 வரைக்கும் அவங்க ஆட்சி இருந்த போதுதான் சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த கல்வி திட்டத்துல படிக்க வேண்டியதுதானே இவங்க பொண்ணு நடத்துற செந்தமன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல அந்த கல்வி திட்டத்தை வச்சிருக்க வேண்டியதுதானே. திமுக நடத்தக்கூடிய ஒரு 44 பள்ளிக்கூடத்துக்கு மேலதான் அதிகமா தான் இருக்கு. அதுல எல்லாம் சமச்சீர் கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி விட்டுருக்க வேண்டியதுதானே. அங்கெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் மோடியுடைய கல்வி திட்டம், மத்திய அரசு கல்வி திட்டத்தை வச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏமாத்துறாங்க. கல்வியை வியாபாரமாக்கி வச்சிருக்காங்க. எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு கூட சென்னையில ஒரு பெரிய சிட்டில எல்லாம் பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபீஸ் வருதுங்க சார். ப்ரீகேஜில சென்னையில ப்ரீகேஜில அப்படிதான். ப்ரீகேஜி இப்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கிறவங்க அவ்வளவு பணத்தை ஃபீஸா கட்டிட்டா எப்படிங்க சார் அவங்க சேவிங் பண்ணுவாங்க? நாளைக்கு ஏதோ குடும்பத்துல ஒரு நல்லது கெட்டது நடந்துருச்சுன்னா அவங்க கையில ஒரு சேமிப்பே இல்லாத போது கண்டிப்பா அடுத்தவங்க தானே போய் கடை வாங்க வேண்டி வரும். இந்த கல்வி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டா நம்ம பிள்ளைங்க எல்லாம் அங்க படிப்பாங்க இல்லையா? அப்ப அந்த பணம் அவங்களுக்கு சேவிங்ஸ் தானே. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்லுங்க ஒரு சேவிங் பண்ணுவாங்க இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு வேணுங்களுக்கு ஒரு ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு நகை நட்டை வாங்கி வைப்பாங்க, இல்லாட்டி ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வைப்பாங்களே. அதெல்லாம் இல்ல. இப்ப இவங்க எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேச பாரு, மத்திய பிரதேச பாருன்னு சொல்றாங்கல்ல சார். உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல தமிழ் இருக்குங்க சார். 3வது மொழியாக என்னென்ன லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்கான்னு பாரு சார். யூபி எஜுகேஷன் சிஸ்டம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் கம்பல்சரி ஹிந்தி அவங்களுக்கு தாய்மொழி, அதனால ஹிந்தி படிக்கணும். இங்கிலீஷ் இருக்கு. அது தவிர தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, பஞ்சாபி, பாலி, சான்ஸ்கிரிட், ஒரியா, பெங்காலி, சிந்தி, பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மனி இது எல்லாமே இருக்குங்க சார் உத்தரப்பிரதேசத்துல. இதுல பார்த்தோம்னா சார் சிந்தி லாங்குவேஜ்ல ரொம்ப மைனாரிட்டிங்க சார். அந்த லாங்குவேஜ் அங்க கொடுத்திருக்காங்க. இப்ப அன்னைக்கு சட்டசபையில உத்தரப்பிரதேச சட்டசபையில யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசுறாங்க. வாரத்துக்கு 3500 பேரை இஸ்ரேலுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. அந்த கவர்மெண்டே அனுப்புதுங்க சார். அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, தேவைப்பட்டால் இஸ்ரேலிய லாங்குவேஜ் நான் ஸ்கூல்ல கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. படிங்க, படிச்சுட்டு போங்க. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ. மாசம் 1,50,000 ரூபாய் சம்பளம் தர்றாங்க.
பாருங்க. பாலிடெக்னிக் முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க கவர்மெண்டே அனுப்பு. ஏன்னா அவரு ஆல்ரெடி 1,50,000 பேரை வந்து வேலைக்கு கேக்குறாங்க. யாரு? இஸ்ரேல் கவர்மெண்ட் கேக்குது நம்ம கவர்மெண்ட்ட. நமக்கு மேன் பவர் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐடி பாலிடெக்னிக் முடிச்சிருந்தா போதும், அந்த சர்டிபிகேட் நீங்க எங்கயாவது 3 மாசம் டு 6 மாசம் ஒர்க் பண்ணுங்கிறது ஒரு சர்டிபிகேட் மட்டும் கொண்டு வாங்கங்கிறாங்க. அப்ப இவங்க கவர்மெண்டே இதுக்கு வழிவகை செய்யுது சார். அவங்களே வந்து படிச்சிருக்காங்களான்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வாரம் 3,500 பேரை அனுப்புறாங்க சார். இப்ப 10 வாரத்துக்கு மேல அனுப்பிச்சிட்டாங்க சார். அடுத்த தமிழ்நாட்டுல இருந்து ஏன் ஒருத்தரை கூட அனுப்பல? ஏன் அனுப்பல? இஸ்ரேலுக்கு இங்க உள்ள தமிழர் இல்ல, இஸ்ரேலுக்கு இங்க உள்ள தமிழர்கள் அனுப்புனாங்க. இல்ல அனுப்புனா இங்க உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாருன்னு நினைப்பாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் ஓட்டு போட அப்படித்தான் மேடம் நினைக்கிறாங்க. இல்ல, இஸ்ரேல்ல ஒரு ஜாப் இருக்கு. அவர் சொல்றாரு, அங்க இருக்க மக்கள் வந்து 1,50,000 ரூபாய் சம்பளங்கிறது சார். ஒரு பாலிடெக்னிக் முடிச்சவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேலரி 1,50,000 ரூபாய் சார். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ. 1,50,000 ரூபாய் வீட்டுக்கு அவங்க அனுப்புறாங்க. அதனால எங்களுக்கு எக்கானமி வருது. இன்னும் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளைகளை இன்னும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியேவும் இந்த இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் வந்துருச்சுங்க சார். நான் சொன்னேன் இல்லைங்க, பிரெஞ்சு, இட்டாலி, ஜெர்மனி அங்க இருக்கு. இப்ப இஸ்ரேல் லாங்குவேஜ் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவரை அப்பான்னு நம்ம கூப்பிடலாம். ஏன்னா யோகி ஆதித்யநாத் வந்து தான் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி திடீர்னு ஸ்கூல்களுக்கு விசிட் போறாங்க சார். போய் அங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க சார். அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுறாங்க, பேசும் திறன் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அந்த இருக்கிற ஹெச்எம் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அந்த அதாவது கவனக்குறைவா இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க வந்து நல்லா சொல்லி கொடுங்கன்னு அவர் வந்து அவங்களை என்கரேஜ் பண்றாங்க சார். அந்த ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே. அப்ப அந்த ஸ்பெஷல் சைல்டா இருக்கிறவங்களை வந்து இவங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க சார். அங்க இருக்க பிள்ளைகள்லாம் மத்திய பிரதேசல இருக்கிற எஜுகேஷன் பெஸ்ட்ங்க சார். ரோட்டோர இருக்கிற குழந்தைகளை வந்து அங்க ஐஐடி படிக்கிற ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்க வந்து பாடம் எடுத்துக்கிறாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐன்ஸ்டீனை விட நம் இந்திய குழந்தைகளினுடைய அறிவு அதிகமாங்க சார். அதாவது 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுடைய அறிவு, அந்த அறிவை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ரோட்ல படுத்து கிடக்காங்க பாருங்க சார். அவங்க குழந்தைகளை எழுப்பி இவங்க சொல்லி கொடுக்குற பூராமே சயின்டிஸ்ட் ஆவாங்க சார். அந்த அளவுக்கு பிள்ளைகளை வந்து குரோ பண்ணி கொடுக்குறாங்க. இது ரோட்டோரமா சொல்லி கொடுத்தது அதை பார்த்துட்டு அந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு பேசி உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க சார். அவர் தன்னுடைய இந்த வழியில சொன்னா பிள்ளைகளை வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஆக்கலாம்னு சொன்னதை அதை அவங்க கருத்துல எடுத்துக்கிட்டு தனியா ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்க சார். இருந்தாலும் அந்த இரவு நேர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற படிப்பு இன்னும் தொடருது பாத்துக்கங்க. அதாவது ஆமா, ஊபியில வந்து ரோட்டோரம் தெருவோரம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூப்பிட்டு படிக்க வைக்கிறாங்க. இங்க வீட்டுல இருக்கலாம் குடிச்சு கூப்பிட்டு வந்து குடிக்க வச்சு ரோட்ல படுக்க வைக்கிறாங்க. அதேதான் அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல எனக்கு கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த புதிய கல்வி கொள்கைங்கிறது அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம். அதாவது தரமான ஒரு கல்வி திட்டத்தை உலக சர்வதேச அளவுல ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும் இந்திய மாணவர்களுக்கு. அது அடிப்படை நோக்கம். அதுல இந்த மொழிங்கிறதே பிரச்சனை கிடையாது. ஆனா சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க எத்தனை மொழியை கொடுத்தாலும் படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு குழந்தைகளுக்கு. அதனால அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அந்த நேரத்துல அதை படிக்க வச்சா எதிர்காலத்துல அது பயனுள்ளதா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இன்னொரு மொழியை கூடுதலா படிக்கட்டும், 1 2 அவங்க விருப்பப்பட்ட மொழியை படிக்கட்டும். எல்லாமே ஆப்ஷனல்ல தான் இருக்கு. இந்திய தான் படிக்கணும்னு எந்த இதுவுமே கிடையாது. எந்த மொழியை தான் படிக்கணும், தாய்மொழியை படிக்கணும் மட்டும் கட்டாயம் சொல்றாங்க. நீங்க தமிழகத்துல வந்து புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினால், நடைமுறைப்படுத்தினால் கட்டாயம் தனியார் கவர்மெண்ட் எல்லா அரசு தனியார் பள்ளிக்கூடங்கள்லயும் வந்து படிக்கிற குழந்தைகள் வந்து தாய்மொழி கல்வியை கண்டிப்பா படிச்சே ஆகணும். தாய்மொழியை நீங்க படிச்சா தப்ப தமிழை படிக்கணும். இப்ப தமிழே படிக்காம தானே கருணாநிதி வீட்டு குடும்பத்துல உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிக்குது. நடிகர் விஜயோட பையன் படிக்கிற படிச்ச பள்ளிக்கூடத்துல வந்து தமிழே கிடையாது. இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது. சென்னையில தான் படிச்சாங்க. பையனை படிக்க அப்புறம் தான் அவரு வெளிநாட்டு போயிட்டாரு. இப்ப அவரு எங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல வந்து தமிழே கிடையாது. அவர் தமிழே படிக்கல, பிரெஞ்சு படிச்சிருக்காரு, இங்கிலீஷ் படிச்சிருக்காரு, வேற லாங்குவேஜ் படிச்சிருக்காரு. இப்ப நம்ம முதல்வர் தானே சார் அடம் பிடிக்கிறாரு. இவர் தான் வந்து இப்ப கட்டாயமா இருமொழி கொள்கை வேணும்னு சொல்லி திணிக்கிறாரு. அதாவது மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம், 3 மொழி படிக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதை ஏன் நீங்க சொல்றீங்க, ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன் நானு.
இது இப்ப எல்லா பேரண்ட்ஸுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்ப நிறைய பதிவு நம்ம பாக்குறோம், நிறைய வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க லட்சக்கணக்கில் செலவுன்னு என் பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்கிறோம், நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப முதல்ல உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க அந்த ஹிந்தி எல்லாம் நீங்க எடுத்துருங்க, மற்ற லாங்குவேஜை நீங்க சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லா பேரண்ட்ஸுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்ப இன்னொன்னு ஒரு நம்ம தகவலுக்காக சொல்றேன் சார். 1850 அப்ப வந்து குருகுல கல்வி தாங்க சார் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த சப்ஜெக்ட் மட்டும் 15 சப்ஜெக்ட் சார். என்னன்னு பாருங்க, சான்ஸ்கிரிட், கிராமர், அஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக்ஸ், ஆயுர்வேதால மெடிசின் வருதுங்க சார், பிலாசபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அர்த்த சாஸ்திரா, அதுல வந்து எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது போக யோகா, தனுர் வேதா, இது வந்து வார் கிராஃப்ட் அண்ட் டிஃபென்ஸ், இது போக பிசிக்கல் சயின்ஸ், ரிலீஜியன், மியூசிக் அண்ட் ஆர்கிடெக்சர். 15 சப்ஜெக்ட் அன்னைக்கு படிச்சிருக்காங்க. பெண் கல்வி எப்படி படிச்சாங்க? ஆமா ஆமா, பெண் கல்வி இருந்தது. பெண் கல்வி பெண் கல்வி இருந்திருக்கு இல்ல, அதாவது பெண் கல்வி 1850 கரெக்ட். அதுக்கு முந்தின காலகட்டம் தான் வந்து வேலு நாச்சியார் காலகட்டம், வந்து அது கொஞ்சம் முன்னாடி உள்ள காலகட்டம் தான். வேலு நாச்சியாருக்கு 7 லாங்குவேஜ் தெரியும், உருதெல்லாம் தெரியும். அவங்க எப்படி படிச்சாங்க? பெண் கல்வி இருந்தனாலதானே அவங்களால படிக்க முடிஞ்சது, வேலு நாச்சியார். ஆமா. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, 100க்கு எத்தனை மார்க் பாஸ்? 100க்கு 100 எடுக்கணுமா? 99 கூட எடுக்க கூடாதான். அப்போ 100க்கு 100 நீ எடுக்கணும். அப்ப அவங்க எப்படி நல்லா படிச்சிருப்பாங்கன்னு பாருங்க சார். இன்னைக்கு 100க்கு 35, அந்த 35 அளவுக்கு மட்டும் தான் நம்ம படிச்சு பாஸ் பண்ணிட்டு ஓடி வந்துரும். அதுல இப்ப பிராக்டிகலுக்கு வேற 20 மார்க் போயிருது. மிச்சம் 15 படிச்சா போதுங்கிற அளவுக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கல்வியினுடைய தரம் குறைஞ்சிட்டு தானே சார் வருது சார். நம்ம எல்லாம் படிக்கணும், ஃபுல் புக்கு படிக்கணும். காப்பரிச்சை, அரை பரிச்சை, முழு பரிச்சை, ஃபுல் புக்கு தானே சார் படிக்கணும். செமஸ்டர் சிஸ்டம் வந்து இவங்க கொண்டு வந்ததானே சார். கண்டிப்பா. இல்ல அதுல அது இவளுக்கு தமிழை வளர்க்கறதுக்காக வேண்டிதான் இந்த ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா 2022 தேர்வு எழுதின 10ஆம் வகுப்பு தேர்வுல வந்து 47,000 குழந்தைகள் தமிழ் பாடத்துல ஃபெயில், தோல்வி தமிழகத்துலதான். 2022 தேர்வு எழுதினதுல 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினதுல தமிழ் பாடத்துல 47,000 குழந்தைகள் வந்து மாணவிகள் தோல்வி அடைஞ்சிருக்கு தமிழ் பாடத்துல. இவங்க தமிழை வளர்த்த லட்சணம் இதுதான். இவர்களுடைய நோக்கம் என்னன்னா 3 மொழியெல்லாம் படிக்க கூடாது, ஆனா 3 பொண்டாட்டி கட்டலாம், 3 மாப்பிள்ளை கட்டலாம். இதுதான் இவங்களுடைய கான்செப்டே அதான். கருணாநிதி மாதிரி 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம், கனிமொழி மாதிரி 3 மாப்பிள்ளையை வச்சு கட்டிக்கலாம். என்ன இது? அதாவது கனிமொழிக்கு பையன் இப்ப எங்க படிக்கிறாரு? இந்தியாவிலே படிக்கிறார், சிங்கப்பூர்ல படிக்கிறார், இந்திய குடியுரிமையே கிடையாது. இவங்க வந்து நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம குழந்தைகள் எங்க என்ன பாடம் படிக்கணும்னு. எனக்கு என்ன இதுன்னா, இந்த இதெல்லாம் எங்க அதாவது நீங்க வந்து ஒரு இதுல தெளிவா சொல்லுங்க எனக்கு. நான் அதை கூட ஒரு லாஜிக் ஏத்துக்கலாம். நாங்க வந்து இருமொழி கொள்கை தான். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அந்த இந்த ஆளுங்க எப்படி வந்து 4 வருஷம் ஜெயலலிதா அந்த அம்மா வந்து ஒரு அமைச்சரா கொண்டு வச்சாங்க. இவர் 4 வருஷம், ஆமா 4 வருஷம் இவர் வந்து எப்படி முதலமைச்சரா இருந்தாருன்னு எனக்கு தெரியல. இருமொழி கொள்கைன்னு சொல்றாரு இருந்தால் நான் கேட்கிறேன், அவர் முதலமைச்சரா இருந்தவர் தானே. இப்ப இருக்க ஒரு ஸ்டாலின் இப்ப முதலமைச்சரா இருக்காரு. கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய மகேஷ் அன்பில் பொய்யாமொழி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தமிழகத்துல இப்ப இருமொழி கொள்கை தான் இருக்குதா? தமிழக அரசாங்கம் வந்து அரசாங்கத்துல வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு பள்ளிகள்ல இருமொழி கொள்கை தான் இருக்குதா? இல்லல்ல. தமிழ், ஆங்கிலம், அப்புறம் உருது எப்படி வந்துச்சு உள்ள? உருது இன்னொரு லாங்குவேஜ் வந்தாலே அது மும்மொழி கொள்கை ஆயிட்டு இல்ல. அப்ப உருது 3வது மொழி, மலையாளம் 4வது மொழி, தெலுங்கு 5வது மொழி, கன்னடம் 6வது மொழி. இவ்வளவு நான் இப்ப லிஸ்ட் சொன்னது கம்மி, இன்னும் நிறைய மொழி இருக்கா இல்லையா? சிறுபான்மையினர் மொழி, அதாவது படிக்கலாம் சார். அதாவது நம்ம மாநிலத்தினுடைய அந்த எல்லை இருக்கு பாத்தீங்களா, கன்னியாகுமரி பக்கத்துல அப்படி கேரளா எல்லைக்கு வந்தீங்கன்னா அங்க வந்து மலையாளம் இருக்கும். அப்படியே நீங்க ஆந்திரா எல்லைக்கு வந்தீங்கன்னா தெலுங்கு இருக்கும். நம்ம பள்ளிக்கூடம் தான், அரசாங்க பள்ளிக்கூடம் தான் இது இருக்கும். அதே மாதிரி வந்து கர்நாடகா எல்லையில வரும்போது கன்னடம் இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து கன்னடம் பேசுறவங்களா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் நம்ம வந்து பண்ணணுங்கிற நோக்கத்துல தானே நம்ம பண்ணுறோம். அப்ப வந்து நீங்க அதை பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுல மட்டும்தான், அதாவது ப்ரீ கேஜில இருந்து ஆரம்பிச்சு டாக்டரேட் வரைக்கும் தமிழ் படிக்காமையே பரீட்சை எழுதிட்டு போயிடலாம். தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த இது இருக்கு. ஆனா புதிய கல்விக் கொள்கையில நீங்க கட்டாயம் தமிழ் படிச்சாகணும். தாய்மொழி படிக்காம முடியாது, தப்ப முடியாது. இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் எல்லாம் பிற மொழியை நீங்க 3வது மொழி எடுக்கும் போதுதான், முதல் மொழி தமிழ் தானே. இப்ப நீங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு இந்த திமுக நடத்துற எந்த பள்ளிக்கூடத்திலுமே தமிழே இல்லாம இங்கிலீஷ் படிச்சுட்டே போயிடலாமே. அதனாலதான் இவங்க நிக்கிறாங்க. அதாவது வந்திருக்கிறது
வந்திருக்கிறது மொழியை கற்பிக்கக்கூடிய திட்டம் கிடையாது. கல்வி, தரமான கல்வியை கொடுக்குறாங்க. கல்வி இவங்க கொண்டு வேண்டாங்கிறாங்க. பிரச்சனை ஏன் வேண்டாங்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் இவங்களுடைய மொழி பற்று, அது இது எல்லாம் கதை. முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க புதிய கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தினால், அரசாங்க பள்ளிக்கூடத்துல இதை நீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே, மற்ற பள்ளிக்கூடத்தெல்லாம் மூட வேண்டிய சூழ்நிலை வந்துரும். நீட் மாதிரி. தரமான கல்வி இங்க உருவாயிரும், வந்துரும். தமிழ்நாட்டுல அரசாங்க பள்ளிக்கூடத்துல தரமான கல்வி வந்துட்டுன்னா, நீங்க எப்படி ப்ரீகேஜிக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி எப்படி கொண்டு போய் நீங்க இந்த சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்க? இல்லன்னா வேற ஏதாவது ஒரு திமுக காரங்க நடத்துற ஜெகத் ரட்சகனோ இல்லன்னா ஏவா பயிலோ இவங்க பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் எப்படி சேரும்? சேராது. எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தை நோக்கி வந்துரும். இப்ப ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து அவங்க வீட்டு பிள்ளைகளை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தை சேர்த்திருக்காருன்னு சொல்லுங்க. கல்வி அமைச்சர் உட்பட, முதலமைச்சர் உட்பட, துணை முதலமைச்சர் உட்பட, துணை முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த உதயநிதிக்கு பையன் எந்த நாட்டுல படிச்சுட்டு இருக்காரு? இந்தியாவிலே படிக்கல. இவங்க நமக்கு வேதாந்தம் ஓதிட்டு இருக்காங்க. நோக்கம் என்னன்னா, நீங்க இதை திறந்து விட்டீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல அப்படின்னா, தனியார் பள்ளிகள் எல்லாம் மூட வேண்டியது. ஏன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து தகுதியானவங்க, அதுல எந்த அனுபவசாலிகள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க கிட்ட படிச்ச அனுபவமே இல்லாத ஒரு மாணவி தான் தனியார் ஸ்கூல்ல போய் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க குறைஞ்ச சம்பளத்துல. ஆனா அதை நம்பி பிள்ளைய அனுப்புறோம். அதுதான் அந்த டீச்சரை நம்பி இல்ல, அந்த கல்வி திட்டத்தை நம்பி நம்ம அனுப்புறோம். அதானே உண்மை. நீங்க வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் அதுல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்டு ரொம்ப நல்லா இருக்கும், அதுல படிச்சுன்னா நீட்ல பாஸ் ஆகும், அதுல படிச்சுன்னா யூபிஎஸ்சி எழுத போகும், ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகும். அந்த நோக்கத்துல தானே அங்க கொண்டு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு சேர்க்கிறாங்க. அப்ப நீங்க அந்த கல்வியை அரசாங்க பள்ளியிடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அரசாங்க பள்ளியிடத்துக்கு வந்துருவாங்க தானே. இதுதான் லாஜிக். நீங்க அரசாங்க பள்ளிக்கூடம் அந்த ஏழைப்பாளைகள் முன்னேறணும். நீட் அப்படிதான் வந்துச்சு. இப்ப நீட் வந்ததுக்கு பிறகுதானே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், பிலோ மிடில் கிளாஸ் எல்லா குழந்தைகளுமே போய் நீட்ல எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு எத்தனை பேர் டாக்டருக்கு படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் எத்தனையோ பேர் படிக்கிறாங்கல்ல. அது நீட் வர போய் தானே. அதே மாதிரி இந்த இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சார், மும்மொழி கொள்கை வந்துருச்சுன்னா நம்ம பணம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் கொடுக்குது. இவங்க கூடுதலா ஒரு தகவல் சொல்லணும். நீங்க நீட்டை பத்தி சொன்னனால ஒண்ணு சொல்லணும். நீட்ல வந்து அகில இந்திய அளவுல வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதிகமான மாணவிகள் வந்து எங்க இருந்து வராங்க, நீட்ல பாஸ் ஆகுறாங்க அப்படின்னு எடுத்தீங்க பாத்தீங்கன்னா, இது ஸ்டேட் லெவல்ல இல்ல, ஒரு எஜுகேஷன் திட்டத்துல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது எங்க இருந்து வருதுன்னா, எல்லாமே நவோதயா பள்ளிகள்ல படிச்ச குழந்தைகள் அதிக ரேஷியோல அதுக்கு உள்ளால வராங்க. நவோதயா பள்ளிகள்ல படிச்ச மாணவிகள் வந்து அதிகமான பேர் வந்து நீட்டை ஈஸியா பாஸ் ஆயிடுறாங்க. போட்டி தேர்வுகள்ல ஈஸியா பாஸ் ஆயிடுறாங்க. அது மத்திய அரசாங்க பள்ளிக்கூடம் தானே. அது நவோதய பள்ளிகள் வந்து அரசாங்க பள்ளிக்கூடம் தானே. தமிழ்நாட்டுல ஏன் அதை தடை பண்ணி வச்சிருக்க? எல்லா மாநிலத்திலும் இருக்கு. பாண்டிச்சேரியில கூட இருக்கு, கேரளாவில இருக்கு, ஆந்திராவில இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டுல வேணாம்னா எங்க மாநிலத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி மத்திய பிரதேசத்துல கேக்குறாங்க சார். அங்க எப்படின்னா அவங்க ஆமாங்க சார், 8th வரைக்கும் எல்லா சிலபஸும் படிக்கிறாங்க சார். 8th முடிஞ்சு 9th வந்த உடனேவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆர்கிடெக்சர், வயரிங், அக்ரிகல்ச்சர், காமர்ஸ் என்ன வேண்டுமோ நீ உங்க சப்ஜெக்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா சப்ஜெக்டை எடுத்து படிச்சு வாங்குறாங்க சார். அதத்தை இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. இது அதாவது ஆமா ஆமா நவோதய பள்ளிகள் வந்து ரொம்ப அற்புதம். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளது. கிராமப்புற மாணவிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் நவோதய பள்ளிகள்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி பட்டியலின சமுதாயம்னு சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி இதுல உள்ள மாணவிகளுக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு 150 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய். அங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிற இந்த பேக், ஸ்கூல் பேக், புக்ஸ், அப்புறம் வந்து செப்பல், அப்புறம் வந்து அவங்க அதாவது குளிக்கிறதுக்கு சோப்பு முதற்கொண்டு மத்திய அரசு கொடுக்குது, மோடி அரசு கொடுக்குது. இடம் மட்டும்தான் 28 ஏக்கர் இடம் மட்டும்தான் தமிழக அரசு ஒதுக்க வேண்டியது. இடத்தை மட்டும் தேர்வு செய்து கொடுக்கணும். மாவட்டத்துக்கு 1, ஒரு மாவட்டத்துக்கு 1. அதுலயும் சில மாவட்டத்துல 2 கொடுக்கிறாரு மோடி. 2 பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. எல்லா ஆசிரியர்கள் சம்பளம், கட்டுமானம் எல்லாமே அவங்கதான் கொடுக்குறாங்க, செலவு பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க என்ன தெரியுமா அதுக்கு காரணம் சொல்லி வச்சிருக்காங்க? இவங்க அதுக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நவோதய பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, அதனால அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் இப்படி சொல்லி ஒரு இதை சொன்னாங்க. அறிவு வேண்டாமா? நான் என்ன கேக்குறேன், நவோதயா பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, அப்புறம் கேந்திர வித்யாலயில ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அங்கேயும் ஹிந்தி இருக்குதானே செய்யுது. அதுவும் மத்திய அரசு பள்ளிக்கூடம் தானே. அதை மட்டும் எப்படி அனுமதிச்சீங்க? இன்னும் இந்த ராணுவ பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குல்ல, இந்த குளூனி ஸ்கூல் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுல எல்லாம் வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்க, அதெல்லாம் எப்படி தமிழகத்துக்குள்ள அனுமதிச்சீங்க? அது போக நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஹிந்தி வச்சிருக்கீங்களா, அதுக்கெல்லாம் எப்படி அனுமதிச்சீங்க? அவ்வளவு நாடகம்.
மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எதுக்கு பிறகு அப்படின்னா, அண்ணாமலையுடைய வரவுக்கு பிறகு. அண்ணாமலை மாதிரியான ஒரு மனிதர் இதுக்கு முன்னாடி கிடைக்கல. இப்ப கிடைச்சிட்டாரு. அண்ணாமலை நேத்து ஒரே ஒரு வீடியோ தான் வெளியிட்டார். அப்படியே பத்திக்கிச்சு. எல்லாருக்கும் அத பத்தி தெரிய ஆரம்பிச்சுட்டு. அப்படின்னா இதுல நாடகம் நடத்துறது ஸ்டாலின் மட்டும் கிடையாது. அவருடைய பங்காளி எடப்பாடி பழனிசாமியும் அதே நாடகத்த தான் பண்றாரு. ஜோசப் ஆ அவர் நேத்து வந்தவர், அவருக்கு தெரிய வேணாமா? அவர் தான் ஒரு யங்ஸ்டர். அவர் வந்து அவரு படிச்சதா அவர் இல்ல பார்த்தா அவர் இந்த கூப்படைய மாதிரி தான் சொல்றாரு. அவரும் அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிக்கல. அவருக்கு பையனையும் அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கல. சீமான் அவருடைய பையனை அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கல. ஆனா ஊருக்கு எப்படி நாடகம் போடுறாங்க பாருங்க. இவங்க வந்து சாமானியன் ஏழை வீட்டு குழந்தைங்க தான் சார் இவங்க பண்றது எல்லாமே. இல்ல அதாவது ஒரு லாஜிக் படி பேசுறதா இருந்தா, நீங்க அநேகமா வந்து நான் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச ஆளு. நான் அத பத்தி பேசலாம். கரெக்ட் தானே? இல்ல அரசாங்க பள்ளிக்கூடத்துல இப்ப படிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் பேசலாம். அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பேசலாம். இவங்க யாராவது அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சாங்களா? அது கிடையாது. இவங்க வீட்டு பிள்ளைகளையாவது அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. ஏதோ துரதிர்ஷ்டவசமா அவங்கள கொண்டு போய் நாற்காலியில உட்கார வச்சிருக்கோம் அவ்வளவுதான். ஆனா இவங்கெல்லாம் அத பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? அதான் அண்ணாமலை கேட்டாரு. சரி பார்ப்போம். அடுத்த நாட்கள்ல என்ன மாற்றம் வருது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. இது வந்து அண்ணாதுரை காலம் கிடையாது. மக்களை ஏமாத்தி இந்தி எதிர்ப்பு, இந்தி அரைக்கெல்லாம் சொன்ன காலம் வந்து இப்ப இல்ல. இது அண்ணாமலை காலம். நிச்சயமா வந்து இது அவ்வளவு சீக்கிரமா அதான் தெளிவா சொல்லிட்டார்ல. நான் இதை எதிர்த்து மக்கள்கிட்ட போறேன், கிராமம் கிராமம் போறேன், பள்ளிக்கூடமா போய் சொல்றேன். நீங்களும் வாங்க. வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்ட்டார்ல. முதல்ல அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை படிக்கணும். ஆமா ஆமா படிக்கணும். படிக்கிறது இல்ல, எதையுமே தேடி போய் இது உண்மையா பொய்யான்னு கண்டறியறதே இல்ல. ஏதாவது நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து அதை நம்பிடுறாங்க. இன்னொன்னு நான் இதை முக்கியமா சொல்ல வேண்டியது என்றால், இப்ப மோடி ஐயா வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுடைய கல்வி அறிவு வந்து 7% தான் சார் இருந்தது. இப்ப 1947 இருந்து இவங்க இந்த காங்கிரஸ் வீணா போன காங்கிரஸ் ஆட்சியில இருந்த வரைக்கும் எங்களுடைய கல்வி அதுக்கு கீழே, இன்னும் சொல்ல போனா தலித் பழங்குடி மக்களுடைய கல்வி அறிவை விட எங்களுடைய கல்வி அறிவு பின்தங்கிதான் இருந்தது. இப்படி இவர் வந்ததுக்கு அப்புறம் படிங்கன்னு சொல்லி எடுத்து நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலயுமே அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்கு. அதுல பயன்பட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா 15% வந்திருக்கோம் சார். அப்படியே எப்ப 7% இருந்து 15% அப்படியே டபுள் ஆயிருக்கு. அப்படியே அதாவது 10 வருஷத்துல நான் சொல்றேன், 10 வருஷத்துல அப்படியே டபுள் ஆயிருக்கு. பெண் கல்விகள் அதிகமாக இருக்கு. முஸ்லிம் பிள்ளைங்க பார்த்தோம்னா இன்னைக்கு ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க சார், கமர்ஷியல் பைலட்டா இருக்காங்க, சயின்டிஸ்டா இருக்கிறாங்க, அதே மாதிரி ஏர்கிராப்ட் இன்ஜினியரிங்கா இருக்காங்க சார். இஸ்லாமிய குழந்தைகள் நான் சொல்றது எல்லாமே இப்ப ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்குள்ள இவங்க எல்லாம் அதிகமா வர்றாங்க. ஆந்திராவில வந்து ஒரு பொண்ணு பார்த்தோம்னா ஏர்கிராப்ட்ல பைலட்டா இருக்கு ஒரு பொண்ணு. அவங்க பேரு பாத்திமா ஆயிஷான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்ப இந்த 2 வருஷத்துக்குள்ள இன்னும் கல்வி அறிவு அதிகமா இருக்குங்க சார். கரெக்ட். இவ்வளவு மோடியின் வரவு பிறகு நடந்த ஆமாங்க சார். ஆனா கடந்த 4 வருஷத்துல தமிழகத்துல தமிழ் அழிஞ்சு போனதுதான் மிச்சம். குடிகாரனா ஆக்குனதை இன்னும் குடிகாரனாவே ஆக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது போதாதுன்னு சொல்லி எல்லா இடமும் கஞ்சாவை வித்துட்டு நடக்குறாங்க இவங்க வந்து இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்ல வர்றாங்க, அது வந்து பாலியல் டெய்லி ஏதாவது செய்தி இல்லாம இல்ல, கற்பொழிப்பு செய்தி இல்லாம இல்ல. நேற்று கூட போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ரயில்வே போலீஸ போய் அவர் மானபங்கப்படுத்துக்கு போறாங்க. அந்த அளவுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூடங்கள்லாம் அதுமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க அழகா சொகுசா உட்கார்ந்துட்டு இது வந்து மொபைல் வந்ததுனால தான் இதெல்லாம் வந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தனால வரலன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. இவங்களை என்ன சொல்றது? 4 வருஷத்துக்கு எல்லார் கையிலுமே மொபைல் இருந்துச்சு. இல்ல ஆந்திராவுல, கேரளாவுல, கர்நாடகத்துல இங்கெல்லாம் மொபைலே வச்சிருக்கலையா யாரும்? ஊபில மொபைலே பயன்படுத்தலையா? அங்கேயும் மொபைல் பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க. தமிழ்நாட்டுல 4 வருஷம் முதல் யார் கையில மொபைல் இல்லையா? மொபைல் வைக்கல. அதான் ஒரு 10-15 வருஷமா வச்சிருக்கேன். நானே 2002-3ல இருந்து மொபைல் வச்சிருக்கேன். இவங்க மேல பயம் இல்ல, ஆட்சியாளர்கள் மேல இன்னைக்கு இருக்கிற ஆளுகளுக்கு துளியும் பயம் இல்ல. நம்ம தப்பு செஞ்சா நம்மள வந்து பனிஷ் பண்ணுவாங்கன்ற அந்த எண்ணமே இல்லாததுனாலதான் சார் கண்டினியூஸா இவ்வளவு தவறுகள் நடக்குது. அன்னைக்கு வந்து அவங்க ஆட்சி மேடம், இது அவங்க ஆட்சி இது அவங்க ஆட்சி, அதனால தைரியம் பண்றாங்க. ரவுடிகளுக்கெல்லாம் ஒரு குதூகலம் ஆயிருதுங்க சார். ஒரு பயம் இல்ல, நம்ம ஆட்சி தானே, நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி. இதே உத்தரப்பிரதேசத்துல போய் இப்படிலாம் யாரையாவது ஆட சொல்லுங்க,
நொறுக்கி அள்ளிடுவாங்க. இதையும் பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு கல்வி அறிவு அவ்வளவு பெர்சன்டேஜ் கூடி இருக்கு. இன்னைக்கு வாரத்துக்கு 3500 பேரை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க. இதே மாதிரி மத்த கண்ட்ரிஸுமே அனுப்புறதுக்கு கவர்மெண்டே ஏற்பாடு செஞ்சு கொடுக்குதுங்க சார். ஆனா இங்க கண்டிப்பா பார்த்தோம்னா கண்டிப்பா அப்படியே இங்க வந்து அப்படியே அதெல்லாம் சொல்லுங்க முட்டை சாம்பிராணியா ஆக்கி வச்சிருக்காங்க. எதுவுமே பயன்படாத மண்டையா நம்ம மக்கள் எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. இவர் அப்பா அப்பான்னு சொல்றாங்க. இப்ப அந்த ட்ரெண்டிங் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்க, சொத்துல பங்கு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா இப்ப தானே சொத்துல பாக்குறேன். பங்கு கொடு அப்பதானே சொத்துல பங்கு கொடு கொடு. அப்படின்னு. ஆஹ் அப்பானா சாராய கடை நல்ல கேள்வியில நல்லா கேக்குறாங்க சார். அப்பானா சாராய கடையில இருந்து சாராயம் வாங்கி ஊத்தி குடுப்பியா? இல்ல பொம்பளை பிள்ளைய ஒருத்தர் தாலி மீம்ஸ் போட்டார். எடுக்கிறதுக்கு நீங்க ஏத்துக்கிடுவீங்களா அப்படின்லாம் ஆனா கரெக்டான கேள்வி தானே சார் அவங்க கேக்குறது. ம்? நம்மளே கண்டிப்பா பாக்குறோம். நீங்க இது தேர்தல் அறிக்கையில கடைகளை படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனா குறைக்கல. கடைகளை இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சாதாரண மக்களாலாம் கேக்குற கேள்வி சரியாதான் இருந்துச்சு. நீங்க ஏதோ சொல்ல இல்ல வந்தீங்க அதுல சொல்லுங்க. அதுல ஒரு சின்ன தகவல் இருக்கு. நீங்க வந்து டாஸ்மார்க்க வந்து படிப்படியா மதுபான கடைகளை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா வியாபாரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டா? ம், ம். சரிதானே? ஆமா. அப்ப சாராய சாராய ஆலைகள் நடத்துறது யாரு? திமுக காரங்க. அவங்க படுத்துக்கிடுவாங்களே. அவங்க சாராய ஆலையில வந்து வியாபாரம் படுத்துக்குமா, குறைஞ்சு போயிருமே. பிரச்சனை அங்கதானே எதுக்கு சார் வருது. இவ்வளவு பணம் இவங்களுக்கு? எதுக்கு சார் இவ்வளவு பணம்? 6 அடி இடம் கூட கிடைக்காது கடைசியில. என்னத்த எரிச்சாங்கன்னா கொண்டு அது போக கூட போறோம் கிடையாது. நம்ம? அவ்வளவுதான். இல்ல என்னத்த கொண்டு மோதிரம் போக இருக்குல்ல, போறோம்? மோதிரம். அது தங்க மோதிரமா இருந்து அத கழட்ட முடியலைன்னா இந்த விரல அப்படியே வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். சரி நான் கேட்கிறேன். கருணாநிதிக்கு வந்து கணையாழி ஒண்ணு போட்டார்ல அண்ணாதுரை. அந்த மோதிரத்த அவர்கிட்டயே குடுத்தாரா? இல்ல கழட்டி வச்சாங்களா? சொல்லுங்க. ம். அந்த மோதிரத்த விட கூட அவர்கிட்ட குடுத்து அனுப்பலல்ல. ஆமா. அத இல்ல இல்ல. இவரு ஆட்டைய போட்டு விட்டாருல ஸ்டாலின். இவ்வளவுதான். அப்புறம் இவரு என்னத்த கொண்டு போறாரு? எல்லாம் இப்படித்தான். எல்லாம் உருவிட்டு தான் விட சாதகத்தை போறாங்க. என்னத்தை பண்ணுங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நல்ல இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் எம்ஜிஆர் ஐயா அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம பேர் சொல்றாங்க. காமராஜர் ஐயா அவர் இல்ல இருக்கும்போதுதான் சார் 9 டேம் கட்டியிருக்காரு காமராஜர் ஐயா. இல்லைங்களா? அவர் படிக்கலனாலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது அவர்தான். இல்லையா? கருணாநிதி பொண்டாட்டி கட்டியிருக்காருல்ல. இவர் டேம கட்டினாரு. அவர் கொண்டாடி கட்டியிருக்காரு. ஆமா. அவர் அதுக்கப்புறம் அணைய வந்து கட்டினாரு. எந்த முதலமைச்சருமே ஒரு டேம் கட்டல. டேம் கட்டாடி கூட பரவாயில்ல. 6 குளங்களை கூட தூர் வாரலையேங்க சார். இப்ப பாருங்க டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சுச்சு. இன்னும் வந்து முதல்வர் வந்து பதவியே ஏற்கல. ஆனா அன்னைக்கு மறுநாள்ல இருந்து அந்த யமுனை நதியை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். வேலை பாத்தீங்களா? நடந்துட்டு இருக்கு. வேலை அப்படின்னா நடந்துட்டு இருக்கு சார். 10 வருஷமா வந்து கெஜ்ரிவால் வந்து அத பத்தி கண்டுக்கவே இல்ல. யமுனை நதியாவது, புனிதமாவது. அப்படிப்பட்ட நிலைமையில தானே இருந்திருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் அந்த மோடி ஓரமா ஆட்சின்னு இருக்கிற அப்படித்தான். எல்லா ஓரமா இருக்கிற எல்லா குப்பைகளையும் என்ஜிஓஸ் கூட சேர்ந்து பிஜேபி காரவங்க எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் அத நம்ம இந்த கங்கை நதியை சுத்தம் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு பாத்தீங்களா? அத கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ஏரியாவுல இருந்து இந்த ஏரியா காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கண்டினியூவா கிளீன் பண்ணுது சார் அது. ஒரு குறிப்பிட்ட ஏரியா அதாவது வந்து நியூ டெல்லியில இருந்து இப்ப ஒரு ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ள அவங்க சுத்தம் பண்றதுக்கு 12 நாள் எடுத்துக்கிறாங்க சார். 4 மிஷின் ஓடுது சார். அப்படியே ஃபுல்லா அந்த குப்பைகளை பூரா ஏத்திடுது. ஏத்தி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொட்டிடுதுங்க சார். அப்படி ஒவ்வொன்னா தனித்தனியா பிரிச்சு இப்ப என்னைக்கு இப்ப ஒரு வாரமாவே ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த முதல்வர் யாருன்னே தெரியல. இப்படித்தானே கூவ நதியை சுத்தம் பண்றோம்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் பணத்தை ஒதுக்கிட்டு அந்த பணம் என்ன செய்யுதுன்னே தெரியல. இப்ப அதெல்லாம் இருந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரி இந்த கூவத்தெல்லாம் இவங்க சுத்தம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணா அந்த சென்னை மக்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்லையாங்க சார்? ஆமா, இவங்க நிதி ஒதுக்குவாங்க. அப்புறம் முதல்ல கிடந்துன்னு சொல்லிட்டு நிதிய ஆட்டைய போட்டுட்டு போயிருவாங்க. சென்னை அவ்வளவுதான். பக்கம் நிறைய குளம் குட்டை ஆறெல்லாம் இருக்குங்க சார். நிறைய புதர் மண்டி போய் கிடக்கும். நாணல் அதிகமா இருக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்றதே இல்லை. அப்படி எப்படி கிடக்கு. அதெல்லாம் சுத்தம் பண்ணாதானே சார் நாளைக்கு ஒரு ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது நமக்கு அது ஒரு பலனா இருக்கும். ஒரு மழை ஆமா, காலத்துல இவங்களுக்கு சொல்லுங்க. என்ன மேடம் அதுக்கா நேரம் இவங்களுக்கு? கொள்ளை அடிக்கிறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. எதுல எவ்வளவு ஊழல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுதானே இவங்களுக்கு முழு நேரமும் யோசிக்கிறாங்க. மற்றபடி இந்த நல்லது செய்யணும், தூர் வாரணும், இந்த மாசு இதெல்லாம் குறைக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அத பத்தி இவங்க கவலைப்படுற மாதிரி இல்லையே. சரி மேடம். நீண்ட நேரம் நம்ம பல்வேறு தகவல்கள் குறித்து நம்ம பேசணும். தொடர்ந்து நம்ம இது மாதிரி பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் சார்.